கவனிச்சதில்லாதபடி நாம் ஜெபத்தோடு கேட்போம். ஓவர் டு த மெசேஜ். ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் இந்த நடுவில் இருந்து வாசிக்கிறேன் நான். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, பிறர் செய்யும் பாவத்திற்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அதனால் இந்த சத்தியத்தை நாம் தியானிப்போம். பிறர் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடன்படாத மிடுக்கி இருக்கிறது. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். இன்னொரு வசனம், எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருளாய் இருந்தீர்கள், அந்தகாரத்தில் இருளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற எது கனியற்ற அப்படின்னா மேல போய் பார்க்கணும். 9ஆம் வசனத்துல எது கனி அற்ற, எது கனி அப்படின்னா மேல வாசிக்கிறோம். நற்குணம் அற்ற அல்லது நீதியற்ற அல்லது உண்மையற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லது வேற மாதிரி சொன்னோம்னா 7ஆம் வசனத்துல அப்படிப்பட்டவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். எப்படி வாசிக்கிறோம்? நாம் முற்காலத்தில் நாம் இருளுக்குரியவர்களா இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், நம்மள்ட்ட வெளிச்சமே இல்லை, ஒளி என்னன்னு தெரியல, எது நன்மை எது தீமை எது பாவம் அப்படிங்கிறதுல எதுவும் நமக்கு தெரியல. முற்காலத்தில் நாம் இருளில் இருந்து இருளின் கிரியைகளுக்கு நாமே நடப்பித்தோம், பிறருக்கு நாம் உடன்பட்டவர்களா இருந்தோம். இப்ப தேவன் நம்மை வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். அவருடைய கிரியைகளுக்கு, நற்குணமற்ற நீதியற்ற உண்மையற்ற கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள், விலகியிருங்கள். சோ எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5:22 ரெண்டுத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்னா, do not partake with other sins. பிறருடைய பாவங்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள், உடன்படாதிருங்கள். அதாவது இதுல வருகிற நாட்களில் ஒரு சின்ன ஒரு வேத பாடம் போல நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு இதுல 2 சத்தியத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மை அறியாதபடிக்க நாம் நிறைய பாவங்களுக்கு உட்பட்டு இருக்கோம், பிறருடைய பாவத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 7 சத்தியத்தை நான் வேதத்திலிருந்து ஒன்னொன்னா சொல்றேன். பிறர் பாவம் செய்யறத மனைவியாகவே ஆகட்டும் அல்லது பிள்ளைகள் ஆகட்டும், நாம் அந்த பாவத்தை கண்டும் காணாதபடிக்கு அந்த இடத்தை நாம் கடிந்து கொள்ளாவிட்டால் அல்லது அந்த
பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல, அதை தடுத்து நிறுத்தல அப்படின்னா நாம் அந்த பாவத்துக்கு உடன்படுறோம்னு அர்த்தம். அந்த சத்தியத்தை இன்னைக்கு முதலாவது எடுத்துக்குவோம். ரெண்டாவது, பிறருடைய பாவத்துக்கு நமக்கும் சம்மதி இருந்துச்சுன்னு வச்சுக்க, பிறர் செய்கிற பாவத்திற்கு நாமும் சம்மதித்திருந்திருப்போமானால், பாவம் நாம நடப்பிச்சிருக்க மாட்டோம், பிறருக்கு நாம் சம்மதம் தெரிவிச்சிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்தேவான் கொலை செய்வதில் யாரு சம்மதித்திருந்தார்? சவுலும். அப்படி எடுத்துங்க. பின்னாட்கள்ல வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் தியானிக்கலாம். நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நம்ம அறியாதபடிக்கே பிறருடைய பாவத்துக்கு நாம் என்ன செய்வோம்னா சம்மதித்திருந்துப்போம். பிறர் பாவம் செய்கிறதுக்கு நாம் காரணமாய் இருப்போமானால், பிறர் பாவம் செய்யறதுக்கு சிலர் இடறுகிறதற்கும், சிலர் தவறுகிறதற்கும், சிலர் பலவீனப்படுவதற்கும் நாம் காரணமாவே இருப்போம். அப்படி கணக்கு யார்கிட்ட கேட்பாருன்னா உன்கிட்ட தான் கேட்பாரு. சிலர் பாவத்துக்கு சம்மதிக்கிறது, சிலர் பாவத்துக்கு உடன்படுவது, சேர்ந்து செய்வது. இன்னும் சிலர் பாவத்தோட மற்றவர்களோடு சேர்ந்து கூட்டாளிகளாய் சேர்ந்து உடன்பட்டு ஒரு காரியத்தை செய்வது. அனனியா அவனுடைய தப்பிதத்துக்கு சப்பிரால் சேர்ந்து உடன்பட்டது என்ன? உன் புருஷனுடைய அக்கிரமத்துக்கும், உன்னுடைய மாய்மாலத்துக்கும், உன்னுடைய பொருளாசைக்கும் நீயும் உன் புருஷனோடு சேர்ந்து உடன்பட்டது என்னன்னு பேதுரு கேட்டார். சோ ஜாயிண்ட், சேர்ந்து செய்யறது, பிறருடைய பாவத்தோட சேர்ந்து செய்யறது, உடன்படுறது. சில பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, சில பாவம் செய்கிறதற்கு இடம் கொடுக்கிறது. சோ இப்படி சத்தியங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். இதுல எல்லாம் நமக்கு வெளிச்சம் இல்லாதபடிக்கு நாம் நிறைய காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 சத்தியத்தை இதனால நாம் தியானிப்போம். பிறர் செய்யும் பாவத்திற்கு என்ன செய்யாதிருங்கள்? உடன்படாதிருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணம் இல்ல, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நிறைய உதாரணம். பார்க்கிற இடங்கள், போற இடங்கள் எல்லாம் that is none of your business. உங்களுடைய காரியமே கிடையாது. நீங்க அதை போய் இதுல இன்வால்வ் ஆகுறீங்க. ஒருத்தர் ஃபாரின் போறதுக்கு, ஒருத்தர் பண ஆசையினால ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாரு. தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையான்னு கண்டுபிடிக்கல, ஃபாரின் போகணும். இப்ப ஃபாரின் போறதுக்கு ஒருவர் ஒரு ஏஜென்ட்ட காமிச்சு விட்டார். ஆனா போய் நீயா போ, நீயே ஏஜென்ட் கிட்ட போ, நீயே ஏதோ ஒண்ணு செய், இதான் செய். சபையில நான் சபைக்கு வெளியிலாம் சொல்லல, நம்ம மத்தியில் இருக்கிறவங்க தான். ஒருவர் ஃபாரின் போகணும், தனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ட போய் கொண்டு இழுத்து விட்டார். அவ்வளவு. லேக்ஸ் கணக்குல கொடுத்தாச்சு. தோ ஆச்சு, தோதாச்சு, 6 மாசம் ஆச்சு, தோ வரும், விசா வரும், அது வரும், இது வரும்னு எங்க வரும்? ஒண்ணும் வராது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பணம் சரியான பணம் வரல. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட், கோர்ட்டு, கேஸ். சரி, இதுக்கு யாரா ரூட்? யாரு அப்படின்னா, ரூட் யாரு? ஒரு நபரை போய் இன்னொருத்தர் நபரை என்ன செஞ்சு விட்டாச்சு? சேர்த்து விட்டாச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒண்ணும் செய்யல பிரதர், சும்மா காமிச்சுதான் விட்டேன். இப்ப இந்த பிரதர் என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? அவரு காமிச்சு விட்டார், ரைட்டு. நமக்கு புத்தி வேண்டாம், நமக்கு சுய புத்தி வேண்டாம். இதுல நுழையலாமா நுழையக்கூடாதா அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நிச்சயமாய் எல்லாரும் நம்ம எதை வளர்த்துக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நான் வளர்த்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனிடத்துல இருக்குமானால், we can sense the sin, we can smell. போலீஸ் டாக், இந்த லேப்ரா டாக்ங்கிறதான ஒரு வகையான நாய் ஏர்போர்ட்ல
ரயில்வே ஜங்ஷன்ஸ்ல எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த டாகுக்கு தெரியும், நல்லா ஸ்மெல் பண்ணும். எதெல்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்களோ, தடை செய்யப்பட்ட காரியங்கள் எதா இருந்தாலும் நல்லா ஸ்மெல் பண்ணிடும். அவ்வளவுதான், பிடிச்சிடும் அதை. அது எப்படி ஸ்மெல், இந்த இடத்துல ஒரு ஒரு தீமை இருக்கு, இந்த தீங்கான ஒரு காரியம் இருக்கு அப்படிங்கிறத அந்த டாக் ஸ்மெல் பண்ணுதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நாம் என்ன செஞ்சிடலாம், we can easily ஸ்மெல் பண்ணிடலாம். So this guy, இவன் சரியான ஆள் கிடையாது, இவன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், இது ராங் ரூட், இப்படி எல்லாம் சுத்தக்கூடாது, இது நேர்மையான பாதை கிடையாது, இந்த பணத்தை இது சரியான ஏஜென்ட் கிடையாது, இது ப்ராப்பரான ஒரு விசா கிடைக்கிறது கிடையாது, இது தில்லுமுள்ளு அப்படிங்கிறத நிச்சயமாய், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அபிஷேகம் ஒருவனுக்கு இருக்குமானால், கர்த்தருக்கு பயப்படக்கூடியதான பயம் ஒருவனுக்கு இருக்குமானால், that anointing will teach அப்படின்னு வாசிக்கிறோம். அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். சிலருக்கு அபிஷேகத்தினுடைய மேன்மை முக்கியத்துவம் தெரியல. அபிஷேகம் எதுக்குன்னா, வாழ்க்கையின் ஒவ்வொரு இத மாதிரி ஜங்ஷன்ஸ்ல தான், இதை சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணக்கூடாதா, இந்த ஃபாரின் ஆஃபரை சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணக்கூடாதா, இந்த ஜாப் ஆஃபரை சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணக்கூடாதா, இந்த ஏஜென்ட் நம்பலாமா நம்ப கூடாதா. எஸ், we can easily, ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து போதிப்பார். இப்ப என்னாச்சு, பண ஆசை, பொருள் ஆசை, ஃபாரின் போகணும், சம்பாதிக்கணும், ஊருப்பட்ட கடன் எல்லாம் வாங்கியாச்சு, ஊருப்பட்ட கடனை வாங்கியாச்சு. இப்ப கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழின்னா, புத்தி சொல்லுது போ ஃபாரினுக்கு அப்படின்னு. அதுக்கு எங்க பணம் வாங்கணும், யார்ட்டாவது நகை வாங்கணும், சொந்த பந்தத்துல வாங்கணும், இல்லைன்னா மனைவிட்ட கேட்கணும், மாமனார்கிட்ட கேட்கணும், மச்சன்கிட்ட கேட்கணும், கொடுக்கலன்னா பகை, இல்லைன்னா வட்டிக்கு வாங்கணும், நீ தர்றியா நான் தர்றியான்னு கேட்கணும். இப்படி எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி என் கையிலாவது ஏஜென்ட்டை கொடுக்கணும். அவன் கடைசியில மொட்டை போட்டுட்டு போயிடுவான், இந்த பிரதர் தான் என்னை காமிச்சு விட்டார் அப்படின்னா. நான் என்ன சொல்றேன், அந்த பணம் இழந்தானா, ஃபாரின் போனாங்களா, அந்த தட் இஸ் none of our business, அதை விட்டுருங்க, லீவ் இட். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ ஏன் உடன்பட்ட, ஏன் உடன்பட்ட? எஸ், சிலர்ல தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களில் தலையிடுதல். யாராவது பணம் கேட்கிறாங்க அப்படின்னா, குழு, இங்க எத்தனை பேர் குழுல இருக்காங்களான்னு தெரியல, எத்தனை பேர் சபையில எல்லாம் இருந்துகிட்டு இந்த குழுவுல மெம்பரா இருக்கிறது, குழுல இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, என்ன சம்மந்தமே இருக்காது. மவுளுக்கு வாங்கி தரலாமா, மருமகனுக்கு வாங்கி தரலாமா, இவங்களுக்கு வாங்கி தரலாமா, அவங்களுக்கு வாங்கி தரலாமா. சிலர்லாம் இருக்காங்க, பேர்ல குழுவில் இருப்பாங்க, 1 லட்சம் ரூபா 1.5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தானா வாங்கி கொடுக்க வேண்டியது. பிணையாளி, எழுங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கையெடுத்து உடன்பட்டு, வாட் டஸ் இட் மீன், கையெடுத்து உடன்பட்டு அப்படின்னா, தட் ஓல்டு, அந்த காலத்து வசனம், அது அந்த காலத்து வசனம், தட் இஸ் ப்ராமிசரி, ப்ராமிஸ். கையெடுத்து அப்படின்னா, கையெடுத்து உடன்பட்டுன்னா, எஸ், அந்த காலத்துல அப்படி அப்படி கையடிச்சு அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட் சொல்றாங்களா, ப்ராமிசரி நோட். இந்த நபர் கடன் அடைக்க தவறிட்டா அதுக்கு நான் பொறுப்பாளி, ஓகே, நான் கையெழுத்து போடுறேன், நான் பிணையாளி. ஒருவரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், ஒருவருக்கு கடனுக்காக பிணைபடுகிறவர்களில் ஒருவனாகாதீர்கள். யாராவது இந்த ஹால் அப்படி உட்காந்தீங்கன்னா உங்களை கண்டம் பண்ணிக்காதீங்க, உங்களை குத்திக்காதீங்க. ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு தெரியல, நான் அது மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கு,
சத்தியத்தை தெரிந்தும் சிலர்லாம் இருக்காங்க. சிலர்லாம் சபையிலே இருக்கிறார்கள். சபையிலே இருக்கிறார்கள். என்ன வேலைன்னு இந்த வேலை செய்வாங்க. தெரியுதா? இந்த பிசினஸ் தெரியுதா? இந்த மாடு பிடிக்கிற பிசினஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு, என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு, நிறைய வட்டி வேண்டாம், 2 வட்டி வாங்கி கொடுத்துரு, தெரிஞ்சவன்ட்ட கொடுத்துரு. அவர்கள் ஒண்ணு மனம் திரும்பணும், இல்லைன்னா சபை விட்டு வெளியில வேணும். இப்பொழுதே ஜெபம் பண்றேன். தீஸ் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறவர்கள், கொடுக்கல் வாங்கல், சிலர்லாம் இருக்காங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். சபையில இருந்தா தானே தெரிய வரும், சபைக்கு வெளியில பண்றேன், இந்த வேலையை சபைக்கு வெளியில பண்றேன். கர்த்தர் நீண்ட நாட்கள் சபையில வச்சிருந்திருப்பார். ஓகே, நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. மெனி பீப்புள், மெனி மெனி மீன்ஸ் ஐ மென்ட் இட், மெனி, நிறைய பேர் விழுந்துட்டாங்க இந்த பிசினஸ்ல. உள்ளாரியே கடன் வாங்கி கொடுக்கறது, வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது. That is none of your business. That is none of your business. கைமாத்து வாங்கி கொடுக்கறது. இங்க உங்களுக்கு பலன் இல்லைன்னா செய்யாதீங்க. உங்களுக்கு பலன் இருந்தா தேவ ஞானத்தின்படி செய்யுங்க. அது தேவ சித்தமான்னு பாருங்க, தேவ மகிமைக்காக செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு செஞ்சிடக்கூடாது. உறவு முறை, சொந்தம் பந்தம், நோ 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 நோ, யூ ஆர் நாட் த ஓனர். பணத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர் கிடையாது. யூ ஆர் நாட் ஓனர், யூ ஆர் ஸ்டீவார்ட். நீங்க உக்ரானக்காரன். கையில பணம் வச்சிருக்கலாங்க, கையில எக்கச்சக்கமா நீங்க லட்சமா வச்சிருக்கலாம். யூ கேன் ஹாவ் மணி, உங்க அக்கௌண்ட்ல எக்கச்சக்கமா நீங்க பணம் வச்சிருக்கலாம். தட்ஸ் நாட் யுவர்ஸ். அது உங்களுடைய பணம் கிடையாது. மாஸ்டர் அவருதான் எஜமானன். அவர்தான் உத்தரவு கேட்கணும். இவர் என்ன கேட்கிறார், கொடுக்கலாமா? அவர் எஸ் கொடுக்கணும், நோ நோ, அவ்வளவுதான். ஆர் யூ தி ஓனர்? இப்ப என்னாச்சு அந்த காரியத்தில்? அந்த ஃபாரின் போறதான ட்ரிப்ல என்னாச்சு அப்படின்னா, 2 குடும்பம் பகை, 2 குடும்பம் பகை, ஸ்டேஷன், கேஸ், கோர்ட்டு, இடல் அடைஞ்சு சபை என்ன ஆயிடுச்சு? சபையில் உள்ள குடும்பங்கள் இன்னைக்கு சபையினால் சிக்ஷிக்கப்பட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பட்டு இன்னைக்கு வெளியில இருக்காங்க. ஓகே, இவர்கள் ஒரு 10 நிமிஷம் மத்தவங்களுக்கு காஸ்பல் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் காஸ்பல் சொல்லியிருப்பாங்களா? காஸ்பல் சொல்லியிருக்க மாட்டாங்க. இயேசு குமார் இந்த ஆத்துமாக்களுக்காக ரத்தம் சிந்திருப்பார், ஜீவனை கொடுத்திருப்பார், ஜீவனை கொடுத்து சம்பாதித்து கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து வைப்பார். அதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் பீராஞ்சு ராப்பகலா அலைஞ்சு நேரத்தை செலவு பண்ணி கொண்டு வந்து சபையில உட்கார வச்சிருந்திருப்பாங்க. தீஸ் பீப்புள், இவர்கள் அண்டர் கிரவுண்ட்ல பூந்து என்ன பண்ணிடுவான்னா காலி விடுவான். நீ நல்லா இருப்ப, நல்லாவே இருக்க முடியாது. அவர் மறுபடியும் சொல்றேன், அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சபையினுடைய பொறுப்புள்ள மேய்ப்பர்கள் அவர்களை ஆத்மா செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, மணிக்கணக்கா செலவு பண்ணி அவர்களோடு கூட செலவு பண்ணி இருந்திருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் இப்படி பண்ணியிருந்திருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக வந்து ஏதாவது குழப்படி பண்ணி, இடர பண்ணி பிரிஞ்சு போயிடுவாங்க. சோ இந்த விளையாடக்கூடாது. இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. கடனுக்காக பிணைப்படுறது, குழுவில் வாங்கி கொடுக்கறது, இல்ல யார்ட்டையாவது வாங்கி கொடுக்கறது, இல்ல கையில யார்ட்டையாவது பணம் இருக்குன்னா அது வாங்கி யாருக்காவது என்ன செய்யறதுன்னா குறைச்ச வட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, சில பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் போடுறது. நோ, அருமையானவர்களே, இதெல்லாம் வெளிச்சம் பெற்றுக்கொள்ளுங்கள். வெளிச்சம் வேதம் சொல்லுது பாருங்க, கடனுக்காக உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஷூரிட்டி போற்றாத. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. So this is not God's way. So இப்படிப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் யார் இதுல இன்வால்வ் ஆவா அப்படின்னா, நீதிபதிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம்
நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17. இவைகளை நாம் திருச்சபையில் திரும்ப திரும்ப நாம் போதித்துக் கொண்டே இருக்கிறோம். நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன், தனக்கு சம்பந்தம் இல்லாத தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாய் காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். நாய் காதை பிடிச்சு இழுத்த நாய் அப்புறம் என்ன செஞ்சிடும்? கடிச்சிடும். நாய்க்கடி நாய்க்கடியினுடைய விவரம் தெரியும். எவ்வளவு வேதனை, உயிர் போறது என்ன, சம்பந்தம் இல்லாமல் தனக்கடாத வழக்கு. தலையிடாதீங்க, தனக்கடாத வழக்கில் தலையிடாதீங்க. இது நமக்கு சம்பந்தம் இல்லாது. இதை தொடர்ந்து ஒரு 3 வசனத்தை காண்பிக்கிறேன், இருதயத்துல வச்சுங்க. ஒன்று 26:17, இன்னொன்று சங்கீதம் 131. சங்கீத புஸ்தகம் 131 சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 131, சங்கீதம் 131 சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. அதுலயே 2ஆம் வசனத்துல, 1ஆம் வசனத்திலே, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. அடுத்தது, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. சொல்லலாம், இவன்தான் காட். தாழ்மை உள்ளவர்களுடைய அடையாளம். மனத்தாழ்மையாய் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்? மனத்தாழ்மை. proud people, those who are arrogant and proud. arrogant, the most arrogant and the most proud, அவர்கள் தான் என்ன செய்வார்கள்? தங்களை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி தனக்கு மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்றது. அதெல்லாம் பெருமையினுடைய இருமாப்பு, மேட்டிமையினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்துல தலையிடுறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது, ஆவியானவர்களுடைய அபிஷேகம் இருக்குமானால், திஸ் இஸ் none of your business, don't involve. இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு மிஞ்சின கர்மம், இதுல தலையிடாத. உறவு முறைகளுக்குள்ளரே சிலர்லாம் நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா, எதுலையுமே நீங்க கண்டுக்கிறது இல்லை, எதுலையுமே நீங்க இன்வால்வ் ஆறது இல்லை அப்படிமா சில பேர் நம்மளை குற்றச்சாட்டுவார்கள். நம்மளுடைய உறவு முறைகளில் நீ எதுலையுமே நீ தலையிடுறது இல்லை இப்படி சொல்லுவாங்க. நம்மளை இழுக்கிறது, தலையிடுறது இல்லை, எதையுமே நீ கண்டுகிறது இல்ல, இன்வால்வ் ஆகுறது இல்ல. நீ எதுல இன்வால்வ் ஆகுறது இல்ல, தலையிடுறது இல்லைன்னா பி வைஸ். அவங்க செய்யற 100 காரியங்கள்ல, நம்மளுடைய உறவு முறைகள்ல அவர்கள் செய்யற 90 காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு சத்தியத்துக்கும் நீதிக்கும் புறம்பா இருக்கும், உண்மைக்கு புறம்பா இருக்கும், நீதி அற்றதா இருக்கும், உண்மை அற்றதா இருக்கும், நற்குணம் அற்றதா இருக்கும். நீதி அற்றது, நற்குணமற்றது, உண்மையற்றது. சில ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டி விடுறதா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் வந்தா வெட்டி விடுறதா இருக்கும், உறவு வெட்டி விடுறதா இருக்கும், பகைக்கிறதா இருக்கும், கோர்ட்ல ஏத்துறதா இருக்கும், டைவர்ஸ் கொடுக்கறதா இருக்கும். இது மாதிரி 1000 நான்சென்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப நம்மள என்ன செய்வாங்க அப்படின்னா, நீ எதுக்கு நீ உடன் பிறந்தவ எதுக்கு, நீ எதுக்கு உடன் பிறந்தவன், நீ எதுக்கு இதுல எல்லாத்தையும் கண்டுக்கல, நீ பாக்கல, நீ அதை செய்யல, இதை செய்யலாம், இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருங்க. நமக்குன்னு ஒரு பொசிஷன் வரும். நமக்கு ஆண்டவரே இதுல இன்வால்வ் ஆகலாமா, இன்வால்வ் ஆகக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. சுத்தமா ஒரு கோடியில போய் விழுவுறது இல்ல, சுத்தமா ஒதுக்குறதுன்னு இல்ல. உறவு முறைகளை நேசிக்கிறோம், நன்மை செய்யறோம், அவர்களுக்கு இரக்கம் செய்யறோம். ஆண்டவரே எதுல நான் கலக்கணும், எதுல நான் கலக்க கூடாது, இந்த கோடிக்கு போகாதபடிக்கு நான் என்ன செய்யணுங்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் நான் சொல்றேன், 100க்கு 90 காரியங்கள் நீதியற்றதும் உண்மையற்றதும் நற்குணமற்றும் அந்த அந்தகார கிளிகளுக்கு நான் உடன்படக்கூடாது. நீ எதுலையுமே கலக்கல, எதையும் கண்டுக்கல, போல வரல, உன் சபையில இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தான், ஒண்டித்தனமா இருக்க, ஓரித்தனமா இருக்க, ஒட்டல, உறவு இல்ல,
அந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டுருங்க. லீவ் இட். இல்லைன்னா உங்களை பிறர் செய்யும் பாவங்களுக்கு நான் உடன்பட வேண்டியதா இருக்கும். சோ இங்க எனக்கு பெரிய பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. சிலர்லாம் there are some people ஏதாவது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாதபடிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுறான்னு வச்சுங்க. இந்த இடத்துக்கு இதை பார்க்கணும், இந்த இடத்துல சம்பந்தம் பண்ணணும், இந்த இடத்துல பொண்ணு எடுக்கணும், நீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வகிச்சு நீங்க வாங்க அப்படிங்கிறப்ப நம்பால் சொல்லுவான் பாரு, அந்த துண்டு எடு, எதை எடு, அந்த துண்டு எடுத்து போட்டுவான் பாரு. எதை போட்டுக்கிற தலைவர்? துண்டை போட்டு, அந்த துண்டு எடு, அப்படி துண்டை போறாரா மைனர். பெரிய மனுஷன் நம்மளை கூப்பிட்டான்ல, எடு அந்த துண்டை எடு. எங்க கிளம்பிட்டீங்க? என்னை மதிச்சு கூப்பிட்டான்ல, அங்க போய் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா டௌரி இருக்கும், வரதட்சணை இருக்கும். நீ எத்தனை பவுன் போடுற, எவ்வளவு பவுன் கொடுக்குற, என்ன செய்யற, ஏது செய்யறன்னு அங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கஸ்மாலத்துல எல்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல போய் நம்ம உட்காரலாமா? அவன் டௌரி கேட்கிறான், எத்தனை பவுன் போடுவ, என்ன சீர் செய்வ அப்படின்னு உட்கார்ந்த. நம்மால் துண்டை போட்டுட்டு போய் உட்காந்துக்காம மிஞ்சின கர்மம், தனக்கடாத வழக்கு, தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணுதல், போய் தங்களை கரைப்படுத்திட்டு வந்துடுறது. பிறர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். நாம உடனடி ஆயிடக்கூடாது. இங்க சாலமோன் ஞானி ஒண்ணு சொல்லிக் கொடுக்கிறார், நீதிமொழிகள் 26:17. சங்கீதக்காரன் தாவீது ஒண்ணு சொல்லிக் கொடுக்கிறார், சங்கீதம் 131:1. பேதுரு ஒண்ணு சொல்லிக் கொடுக்கிறார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் பேதுருவை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கிளப் பண்ணிட்டாரு பாருங்க. 15ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, நம்பர் 2 திருடனாயாவது, நம்பர் 3 பொல்லாங்கு செய்தவனாயாவது, நம்பர் 4 அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. 4மே ஒரே குரூப். ஆவியானவர் சேர்த்து ஒன்னா குரூப் பண்ணிட்டார் பாரு, கிளப் பண்ணிட்டார். எதெல்லாம்? கொலை, திருட்டு, பொல்லாங்கு செய்யறது. 4 அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொள்ளுதல். நாம் சுகமாயிருக்கணும், அனாவசியமா நான் பாடுபடக்கூடாது. பாடுபட்டா எப்படி பாடுபடணும் அப்படின்னா 16ஆம் வசனத்துல இப்படிதான் பாடுபடணும். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கதான் பாடுபடுமேன். உன்னுடைய நீதி நிமித்தம் பாடுபடு, உன் மனசாட்சி நிமித்தமாய் பாடுபடு, உன்னுடைய விசுவாசத்திற்காக பாடுபடு. தேவ சித்தத்தின்படி நான் பாடு அனுபவிக்கணுமே ஒழிய, அப்படிதான் பேதுரு நீட்டா சொல்லித்தர, தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிங்க, கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபடுங்க, நீதி நிமித்தமாய் பாடுபடுங்க, நல்மனசாட்சி நிமித்தம் பாடுபடுங்க. எப்படி பாடுபடாதீங்கன்னா, ஏதாவது சம்பந்தம் இல்லாத காரியத்துல போய் தலையிட்டு கொண்டு என்ன செய்யாதீர்கள், பாடுபடாதீர்கள். எஸ், ஐ ஹவ் சீன் சில சம்பந்தமே இல்லாத ஃபேமிலிஸ்லாம் உள்ளார போய் காரியங்களை ஏதாவது தலையை நீட்டு உள்ளார தலையை நொழிச்சு உள்ளார நுழைச்சு ஏதாவது உடன்பட்டு பிணையாளி ஆகி காரியத்தை செஞ்சு கொடுத்து, எல்லாம் மனுஷீகம், ஹியூமன் மனுஷீகம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாத காரியங்கள், மனுஷீகம். 100% ஹியூமன். அவர்கள் விதைச்சதான் அவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். காதுள்ளோன் கேட்க கடவுள். பிறர் செய்யும் பாவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டாம்? உடன்பட வேண்டாம். நம்மளுடைய எல்லைக்கு மிஞ்சி நம்ம போயிட வேண்டாம். ஓகே, 2வது சத்தியம், நாம் பிறர் செய்யும் பாவத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, கண்டு காணாதபடிக்கு இருந்துடக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் நமக்கு பாவத்தை அதை கண்டிக்கணும், திருத்தணும், அதை தவறிடக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், அதாவது மேல இங்க வாசிக்கிறோம் பாருங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம்.
அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு. பட்டயத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, பட்டயத்தை. வாட் டஸ் இட் மீன் பட்டயம்? அங்க ஸ்வாட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எது? பட்டயம் அப்படின்ற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதிகாரம். அருமையானவர்களே, பெற்றோர் அப்படின்னா பெற்றோர் கையில விசேஷமாய் ஒரு புருஷனுடைய கரத்தில், ஒரு தாய் தகப்பனுடைய கரத்தில், விசேஷமாய் தகப்பனுடைய கரத்தில், தாய் தகப்பனுடைய கரத்தில் தேவன் என்னத்தை கொடுத்திருக்கிறார்னா அதிகாரம் அப்படிங்கிற ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பட்டயத்தை பயன்படுத்தணும். பாருங்க, பட்டயத்தை, அந்த அதிகாரத்தை அவன் சும்மா பிடித்திருக்கவில்லை. சும்மா எல்லாம் பிடிக்க கூடாது. சிலர் பட்டயத்தை பயன்படுத்துறதே கிடையாது. புருஷனா இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், அல்லது திருச்சபையா இருந்தாலும் சரி, திருச்சபையில தேவன் ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். யார்கிட்ட? சபையினுடைய மேய்ப்பர்களிடத்தில், மூப்பர்களிடத்தில் தேவன் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பட்டயத்தை என்ன செய்யணும்? அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வார்த்தை முதல்ல முடிச்சிருவோம். அவன் பட்டயத்தை நான் சும்மா பிடிச்சிட்டு இருக்க கூடாது. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. நன்மை செய்கிறவன் மேல், தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன். பெற்றோர் நாம் தேவ ஊழியக்காரர்களா இருக்கலாம், அல்லது திருச்சபையுடைய மூப்பர்கள் தேவ ஊழியக்காரர்கள். தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே, அவன் பட்டயத்தை பிடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், திருச்சபைக்கு முதல்ல சொல்றேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் கொரிந்து பட்டணத்தினுடைய சர்ச்சில் ஒரு மனுஷன் தன்னுடைய தாயினுடைய, அதாவது சித்தியோட அவன் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தான். பெத்த தாயில சித்தின்னு வச்சுங்களேன், ஸ்டெப் மதர். சித்தியோட அவன் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தான். இத 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்ப அந்த திருச்சபையினுடைய மூப்பர்கள் கையில ஒரு பட்டயத்தை வச்சிருந்தாங்களான்னு கேட்டா, அவர்களுக்கு பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தை சும்மா வச்சிருந்தாங்க. பட்டயத்தை சிலருக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சபையில டிசிப்ளின் பண்றது, கரெக்ட் பண்றது, டிசிப்ளின் பண்றது, சபையில இருந்து புறம்பாக்குறதெல்லாம் வேற சபைகள் எல்லாம் அந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டாங்க. வேற சபைகளில் நாம் பார்க்கிற வெளியில தான் உள்ள சபைகள் எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எல்லாம் கண்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது. ஏன் இவரை கண்டிச்சு இவரை திருத்தணும், இவரை கண்டிச்சோம் இவரை திருத்தணும்னா இவர் வெளியில போயிடுவாரு. இவரால நமக்கு ஒரு பண ஆதாயம் போயிடும், தசம பாகம் போயிடும், நம்மளுடைய காணிக்கை பிக் ஷாட். இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர் நம்மளுடைய சபைக்கு வந்தா நமக்கு ஒரு பெரிய, நம்ம மத்தியில பெரிய மனுஷன் வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 2வது, அவரால் ஒரு பண ஆதாயம் இருக்கும், நிறைய காணிக்கை கொண்டு வருவாங்க, அல்லது தசமபாகம் கொடுப்பாங்க, ஏதோ காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அதனால என்ன செய்யறது அப்படின்னா, பட்டயத்தை விருதாவாய் பிடிச்சிருக்கிறது. இவ எந்த கேட்டகரின்னு தெரியல, விபச்சாரம் செஞ்சிருக்கான், கெட் அவுட் மேன், நோ பிளேஸ் ஃபார் யூ. யாருமே செய்யல. ஏற்கனவே சபையில கோஷ்டி, ஒரு குரூப் வந்து பால் குரூப், ஒரு குரூப் யார் குரூப்னா அப்போலோ குரூப். அவன் எந்த குரூப்ல சேர்ந்தான்னு தெரியல. இந்த குரூப்ல உள்ளவனும் அந்த குரூப்ல உள்ள கண்டுக்கவே இல்லை. ஒருத்தன் கூலா பாவம் செஞ்சுட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு கூலா உட்காந்துட்டு இருக்கான். அவனை டிசிப்ளின் பண்ணி வெளியில புறம்பாக்க தெரியல. பட்டயத்தை, அந்த அதிகாரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் இடிக்க அல்ல, ஊன்ற கட்ட. ஊன்ற கட்ட, இடித்து போட அல்ல.
அந்த அதிகாரத்தை அவர்கள் என்ன செய்யலைன்னா அந்த மூப்பர்கள் பயன்படுத்தல, சும்மா விட்டாங்க. ஒண்ணு பண ஆதாயத்துக்காக விட்டாங்களா, இல்ல பார்ஷியாலிட்டி பார்த்தார்களா, அந்த பெரிய மனுஷனுக்கு அந்த விபச்சாரம் செய்தவனுக்கு முகதாட்சியம் பண்ணார்களா, அல்லது பணம் படைத்தவனா இல்ல கோஷ்டியை சேர்ந்தவனா, நமக்கு எதுவுமே தெரியல. பட் அவனை விட்டாங்க. பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. லெட்டர் எழுதிட்டு யூ ஃபெலோஸ் அவனை முதல்ல வெளியில தள்ளுங்கன்ட்டார். அவனை வெளியில தள்ளுங்க முதல்ல. அப்பதான் சொல்றாரு, எதுக்கு மேன் உனக்கு பட்டயம்? பட்டயம் எடுத்து கொல்றதுக்கு இல்ல, கேன்சர் ரிமூவ் பண்றதுக்கு தான், சர்ஜரி பண்றதுக்கு தான், கொல்றதுக்கு அல்ல, அந்த தீமையை விளக்குறதுக்கு தான். அப்ப இந்த திருச்சபையில 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பாவத்தை என்ன செய்யல அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த விபச்சாரம் செய்தவனுக்கு எப்ப அவர்கள் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணல, புறம்பாகலையோ, மூப்பர்களுக்கு அதுல பங்கு. நீ கண்டு காணாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் புளித்தமா சபை முழுவதும் புளிப்பாக்க நீ எப்படி பாத்துட்டு இருக்க மேன்? எஸ், நம்முடைய திருச்சபையில நாம் இதை ஃபாலோ பண்றோம். எங்க வாசிக்கிறோம்? 11ஆம் வசனத்தில், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரன், பொருளாசைக்காரன், விக்கிரகாராதனைக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரனாயிருந்தால் அவனோடு கலந்திருக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது, அவனை புறம்பாக்கி போடுங்கள், அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு புறம்பை தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறார். சோ சபையில அந்த பட்டயத்தை நாம் பயன்படுத்தணும். சபையினுடைய பட்டயத்தை பயன்படுத்தணும்னா அது எல்லாருக்கும் அந்த பட்டயம் கிடையாது. சபையில பொறுப்பா இருக்கிற லீடர்ஸ், எல்டர்ஸ், அவர்களுக்கு தான். இது எல்லாருக்கும் கிடையாது. தட் இஸ் none of our business. அது நம்ம இந்த பகுதி நமக்கு கிடையாது. வார்த்தையை காண்பிக்கிறதுக்காக சொல்றேன். சபையினுடைய பொறுப்புல உள்ள சகோதரர்கள், லீடர்ஸ், they should exercise their authority without any partiality. They should exercise. இல்லைன்னா பட்டயத்தை விருதாம படித்திருக்க கூடாது. ஓகே, நாம் எல்லாருக்கும் நமக்கு குடும்பம் இருக்கு. குடும்பத்துல நமக்கு பட்டயம் இருக்கான்னு கேட்டா கட்டாயம் பட்டயம் இருக்கு. அதிகாரம்ங்கிறதால ஒரு பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தை பயன்படுத்தணுமா? எஸ், பயன்படுத்தணும். பட்டயத்தை பயன்படுத்தணும். சில விஷயங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? கடிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். அதை ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு ரெண்டு குடும்பத்தை காண்பிக்கிறேன். 2 குடும்பம் பட்டயத்தை சரியாய் பயன்படுத்தின, பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தின ஒரு 2 மனுஷனை காண்பிக்கிறேன். பாருங்க, ஒன்று யோபுவின் புஸ்தகம். யோபு யோபுக்கு வருகிறதுக்கு முன்னதாக இந்த ஒரு வசனத்தை பார்ப்போம். ஒரு சில வசனங்களை மட்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்து வாசி. 17ஆம் வசனம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நல்ல வசனம். இதுக்கு முன்னால இந்த வசனத்தை பார்க்கலன்னா நீங்க பார்க்க முடியும், உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சரி, 17ஆம் வசனம். உன் சகோதரனை, உன் சகோதரனோ சகோதரியோ மனைவியோ பிள்ளைகளோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சத்தியத்தை ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோ. உன்னுடைய மனைவி பிள்ளைகளை முதல்ல உன் உள்ளத்தில் பகையாக, பகைக்காத. முதல்ல பகைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் யாராவது பகைக்கிறவர்களா இருந்தால் அவர்கள் கடிந்து கொள்வதற்கு தகுதி இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். முதல்ல கவனிச்சுங்க. நாம் கடிந்து கொள்ளணும். எப்படி? அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்றதுக்குனுடைய மோட்டோ பாத்துக்கிட்டீங்களா? சௌரல் வேங்கைக்கு நினைக்கிறேன். ஒருவரை கடிந்து கொள்றதுக்கு மோட்டோ என்னன்னா, என்ன மோட்டோ? டிவைன் மோட்டோ, தெய்வீகமான ஒரு மோட்டோ. என்ன அப்படின்னா, அவன் மேல என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்க தான் சொல்லணும். பாவம் சுமரக்கூடாது.
அதான் போட்டிருக்கு பாரு. இந்த வசனத்தை பாருங்க மறுபடியும் திரும்ப. பிறன் மேல் அல்லது மனைவின்னு வச்சு, மனைவியின் மேல் பாவம் சுமராதபடிக்கு மனைவியை எப்படியும் என்ன செய்ய வேண்டும்? கடிந்து கொள்ளணும். சிலர் கடிந்து கொள்றதே இல்லை. மனைவிமார்கள் உங்களை, சில புருஷர்கள்லாம் இருக்காங்க, நீங்க கடிந்து கொண்டது உண்டானா? ஐயோ, வீடு 2 போயிடும். என் மனைவியை கடிந்து கொண்டேன்னா நான் சோறு கிடைக்காது, எனக்கு பூவா கிடைக்காது, அவ்வளவுதான், வீடு 2 போயிடும். என் மனைவியை கடிந்து கொண்டால் ஒத்துழையாமை இயக்கம், உண்ணா நோன்பு, பந்த் எல்லாம் நடக்கும் வீட்டுல. அதனால நான் கடிந்து கொள்ள மாட்டேன். நோ 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 நோ, தட் இஸ் சம்வேர் ராங். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் மனைவியின் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் நீ என்ன செய்ய வேண்டும்? கடிந்து கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகள் மேல் பாவம் சுமராதபடி எப்படியும் அவனை கடிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சர்ச்சில் உன் சகோதரன் மேல் உன் சகோதரருடைய குடும்பத்தில் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்துல மேல உள்ள பாதி, நீ கடிந்து கொள்றதுக்கு முன்னால உன் இருதயத்துல முதல்ல பகைக்காது, பகைக்காமல் இரு. இருதயத்துல கோவப்படாத, எரிச்சல் படாத, பகைக்காத, விரோதிக்காத. உன் கிரவுண்ட கரெக்ட் பண்ணிட்டு நீ அப்புறம் கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளுதலேயே வேதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஷார்ப் ரிபியூக் இருக்கு. ஷார்ப்பா கடினமாய் கடிந்து கொள்றது, ஷார்ப்பா கடிந்து கொள்றது இருக்கு, மீக்கா கடிந்து கொள்றது இருக்கு, வாய்ஸா கடிந்து கொள்றது இருக்கு. பைபிள்ல எத்தனை விதங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாய்ஸ் ரிபியூக், ஷார்ப் ரிபியூக், மைல்ட் ரிபியூக். இப்ப நமக்கு அது வேண்டாம். இதை கவனிப்போம். பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள். அதாவது பாவத்தை பார்த்து கண்டு காணாம இருந்துடக்கூடாது. நம்ம கையில பட்டயம் இருக்குமானால், பெற்றோர் அப்படின்னு ஒரு கையில ஒரு பட்டயம் இருக்குமானால் அந்த பட்டயத்தை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வருவோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம். யோபுவனுடைய மனைவி என்ன சொல்லிட்டா அப்படின்னா, தன் புருஷனை பார்த்து 10 பிள்ளைகளை பறி கொடுத்து, ஆஸ்தியை இழந்து, வீட்டை இழந்து, புருஷனுடைய சரீர சுகத்தை இழந்து, அதனால அவளால தாங்க முடியல. 9ஆம் வசனத்தில் விடாய்த்து போய், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவள் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சும்மா எல்லாம் விடக்கூடாது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். இப்ப 10ஆம் வசனம். இப்ப எந்த வசனத்தை நாம் நினைவு கூறணும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எந்த வசனம்? 9க்கும் 10க்கு இடையில நான் எதை பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, லேவி 19:17 அங்கதான் பிக்ஸ் பண்ணும். எப்படி? தன் மனைவி அவன் என்ன செய்யல சொல்லுங்க பாப்போம்? பகைக்கல. தன் மனைவியை பகைக்கல, தன் மனைவியை தன் உள்ளத்தில் அவன் பகைக்கல. ஆனால் தன் மனைவியின் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவன் என்ன செய்து கொண்டான்? கடிந்து கொண்டான். எப்படி கடிந்து கொண்டான்? பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுற, தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யல? ஆசை. சரியான வார்த்தை. பைத்தியக்காரி. தேவனிடத்துல வாங்கிக்கிட்ட, நெய்யிலே கை கால் கழுவுன, எல்லாம் நெய்யில தாளிச்சேன், தாளிக்கிறதெல்லாம் நெய்யில தாளிச்சேன், எல்லாம் தேவனிடத்திலிருந்து வாங்கி கட்டிக்கிட்டப்ப எல்லாம் சந்தோஷம் வாங்கிட்ட, இப்ப இழந்தவுடன் தேவனை தூஷி, பைத்தியக்காரி என்று அவனை ஸ்ட்ராங்கா கடிந்து கொண்டான். கடிந்து கொள்ளணும், கடிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடிந்து கொள்ளணும். மனைவி மேல் பாவம் சுமராதபடிக்கு. மனைவி யாராவது சபையில் உள்ளவர்களை குறித்து யாராவது ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, யாராவது நியாயம் தீர்த்துட்டாங்க,
மனைவியானவள் திருச்சபையில் உள்ளவர்களை குறித்து யாராவது ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு விமர்சனம், ஒரு கிரிட்டிசிசம் பண்ணிட்டாங்க, ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ப் ரெபியூக். எஸ், அவன் தான் புருஷன், அவன் தான் கையில பட்டையம் இருக்குன்னு அர்த்தம். சும்மா ஏவாள் பறிச்சுட்டு வந்ததான ஜூசி ஃப்ரூட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிடுறது கிடையாது. நோ நோ, இட் ஷுட் நாட் பி. இந்த வார்த்தை உனக்கு தேவையில்லாத வார்த்தை. இப்படி அடுத்தவர்களை இது நியாயம் தீர்க்கிறது, இது கிரிட்டிசைஸ் பண்றது, இது விமர்சிக்கிறது, இது அன்பற்றது. நீ நியாயம் தீர்த்துட்ட, ஆண்டவரிடத்துல நீ மனம் திரும்பு. எஸ், பட்டயத்தை எடுக்கணுமான்னு கேட்டா பட்டயத்தை எடுக்கணும். மனைவி மேல எடுக்கணுமான்னு கேட்டா மனைவி மேல பட்டயத்தை எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா மனைவியின் மேல் பாவம் சுமராது பிடிக்கு. மனைவியின் மேல் பாவம் சுமராது. வேற மூட்டை வந்துடக்கூடாது, வேற மூட்டை வந்துடக்கூடாது. நம்மளுடைய பகை எரிச்சல் கோபத்தெல்லாம் கொட்டி தீர்த்தரக்கூடாது. நோ 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 நோ. தெரியும், மனைவிக்கே தெரியும் என் புருஷன் என்ன சரியாதான் கடிந்து கொண்டிருக்காருங்கிறது. அந்தரங்கத்துல அவங்க என்ன செய்வாங்க? அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க பகையோடும் எரிச்சல் இல்லாமலும் பாவத்தை நீங்க கடிந்து கொள்ளும் பொழுது உன் மனைவிக்கே தெரியும், மை ஹஸ்பண்ட் இஸ் ரைட், ஐ எம் ராங். இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு தேவை, நான் மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு மனம் திரும்புவாங்க. ஓகே, யோபு லேவி 19:17 சரியாய் கை கொண்ட மனுஷன் தன் மனைவியை சரியான இடத்தில் கடிந்து கொண்டான், பாவம் சுமராத முடிக்கி. அந்த பாவத்துக்கு அவன் உடன்படல. ஓகே, முன்னால வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல். ஏலி பட்டயத்தை கையில வச்சிருந்தா தன் பிள்ளைகளிடத்தில் அந்த பட்டயத்தை அவன் பயன்படுத்தினான்னு கேட்டா பட்டயத்தை பயன்படுத்தல. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். எஸ், என்ன தவறிட்டார் அப்படின்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனத்தை பாருங்க. ஆல் பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்ஸும் பாருங்க. அருமையானவர்கள், ஏற்கனவே நான் சொன்னேன், நமக்கு ஒரு பட்டயம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபைனா மூப்பர்களுடைய கையில் அதிகார பட்டயம் இருக்கு. ஒரு புருஷனுக்கு கையில பட்டயம் இருக்கா? இருக்கு. பெற்றோருக்கு, தகப்பனுக்கு பட்டயம் இருக்கா? பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தை பயன்படுத்தணுமானா இங்க ஒரு மனுஷன் அந்த பட்டயத்தை பயன்படுத்த தவறிட்டான். பட்டயத்தை சும்மா விருதாவாய் பிடித்திருந்தான். என்ன செய்யல அப்படின்னா தங்கள் பிள்ளைகள் மேல் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவம். எது பாவம்? பிள்ளைகளை அடக்க தவறிட்டோம்னா பாவம். இதனால நாம் சைல்டு டெடிகேட் பண்ண போறோம். இது ஒரு சைல்டு டெடிகேஷன். இப்பொழுதே இந்த வார்த்தைகள் எல்லாம் பெற்றோர் நம்ம கவனிப்போம். எவ்வளவு சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கோம் நம்ம கையில. பிள்ளைகளை அடக்கிடுவோம். பிள்ளைகளை அடக்கணும். அவர்களை, இந்த வார்த்தையை பாருங்க, 13ஆம் வசனத்துல, அடக்காமற் போன பாவம். பிள்ளைகளை அடக்கிடணும். எத்தனை வயசுலயே நம்ம அடக்கிடணும் அப்படின்னா 2 வயசுலயே அடக்கணும். 2 வயசுல நம்ம அடக்க தவறிட்டோம் அப்படின்னா 25 வயசுல அடக்க தவறிடும் முடியாது. என்னுடைய கடந்த நாட்கள் ஏதாவது மெசேஜ் கேட்டிருந்திருப்பீங்கன்னா நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 30-40 வயசு இருக்கும். 40 வயசு ஒரு சகோதரன் சொல்லக்கூட இல்லை, சோகால் நாம் பின்வாங்கி போன ஒரு விசுவாசி, ஒரு ஸ்தல சபையில முரட்டாட்டம்னாலும் முரட்டாட்டம்,
யாருக்கு விரோதமாய் முரட்டாட்டம்? உடன்பிறப்புகளுக்கு விரோதமாய் முரட்டாட்டம், திருச்சபையில் உள்ள மூப்பர்களுக்கு விரோதமாய் முரட்டாட்டம். such a rebellious son. பின்வாங்கி போன ஒரு விசுவாசி. நான் சகோதரன் சொல்றதுக்கு இல்ல. இப்படி இவ்வளவு பெரியதான ரிபல்லியஸ் ஒரு முரட்டாட்டமான ஒரு பிள்ளையா அவன் மாறினா அப்படின்னா, சிறு பிராயத்திலேயே அவனுடைய சித்தத்தை, அவனுடைய இஷ்டத்தை பெற்றோர் அடக்க தவறிட்டான். அதாவது சாப்பாடு பரிமாறும் பொழுது அவன் சிறு பிராயமா இருக்கும் பொழுது, குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசா இருக்கும் பொழுது, அந்த சாம்பார்ல சட்னியில ஏதாவது கடுகு இருந்துச்சுன்னு வச்சு, கடுகு அவருக்கு பிடிக்காது. அந்த பிள்ளையாருக்கு 2 வயசு 3 வயசு அந்த கடுகு பிடிக்காது. கடுகு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது இல்ல, கடுகு எனக்கு பிடிக்காது இல்ல, எவ்வளவு கடுகு இருக்கு, கருப்பு கருப்பா இருக்கு, கடுகு எல்லாம் எடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அப்பா கூட உட்காந்து மௌனுக்காக கடுகு பொறுக்குனாரு. ஒவ்வொரு எல்லா கடுகு என்பதை நீங்க படம் பிடிச்சு பாத்தீங்களா? நான் படம் பிடிக்கல, குடும்பத்தார் சொன்னது. கடுகு எல்லாம் மௌனே ஓகே சாப்பிடுங்க. எத்தனை வயசுல விட்டது? 3 வயசு 4 வயசுல விட்டது. கடுக தின்ற தின்னு, நீ திங்கிற, நீ கடுகு தின்னு, வாந்தி எடுத்திருக்க வேண்டாம், ரிவிட் எடுத்திருக்க வேண்டாம், முடிச்சிருக்க வேண்டாம், கதை பட்டயத்தை எடுத்திருந்திருக்க வேண்டாம், தின்னு. எங்கடி திங்க மாட்டேன், தின்ற, வாந்தி எடுற விட்டாச்சு. அவங்க போக்குக்கே எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், ஏன் இஷ்டம் ஏன் அடக்க தவறுனது, எனக்கு இது வேணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. எஸ், பட்டயத்தை விருதாவாய் பிடித்திருக்க வேண்டாம், சும்மா பிடிச்சிருக்காதீங்க. நீங்க தேவ ஊழியர். ஆல் பேரண்ட்ஸ், எல்லா தாய் தகப்பனும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. எக்ஸசைஸ். இப்ப இத்தனை வயசு ஆயிடுச்சு, இனிமே நல்லா பண்ண முடியாதுன்னா தேவனிடத்துல அழுங்க, அவ்வளவுதான். இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி எல்லாம் எனக்கு நான் கேட்கல, இப்படி எல்லாம் நான் செய்ய தவறிட்டேன், அதுக்காக என்ன செய்ய வேண்டாம்னா குத்திக்க வேண்டாம், தேவனிடத்தில் அழுங்கள், அவ்வளவுதான். இப்ப கையில வச்சிருக்கிறது, சிறு பிராயமா வச்சிருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகளா இருக்கிறார், அவங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29:15. நல்ல வார்த்தை, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். எப்படிங்க? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும், இதான் பட்டயம், இதான் அதிகாரம்ங்கிற பட்டயம். பிரம்பும், எல்லா இடத்துக்கும் பிரம்பு எடுக்கிறது. 13 வயசு கிராஸ் ஆயிடுச்சா, லீவ் இட், அவ்வளவுதான், ஃபர்கெட். சிலர் 15 வயசு 14 வயசுக்குலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கண்ணமா அறையிறது. தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். There is foolishness. அது மதீனம். 13 வயசு ஆயிடுச்சா, பிள்ளைகள் தோல் மேல போடுற வயசு, நிப்பாட்டின்னு. கையில அடிக்கிறதுங்கிறது, பெல்ட் எடுக்கிறங்கிறது, பெரம்பு எடுக்கிறங்கிறது, கண்ணாம்னா நோ 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 நோ, அதெல்லாம் கிடையாது. எஸ், எந்த வயசுலயே முடிச்சிடணும் அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் பெரம்பு கிடையாது, எல்லாவற்றுக்கும் பெரம்பு கிடையாது. ஆனா பெரம்பை கையாடாமலும் இருந்துடக்கூடாது. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பெரம்பு தேவையா? தேவை, எல்லாத்துக்கும் இல்ல. கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை, விசேஷமா யார் சொல்லப்பட்டிருக்குன்னா, டியர் சிஸ்டர்ஸ், see the word, தன் இஷ்டத்துக்கு. எனக்கு கடுகு வேண்டாம், எனக்கு இட்லி வேண்டாம், நெய் ரோஸ்ட் தான் வேணும், எனக்கு நெய் ரோஸ்ட் தான் எனக்கு வேணும், தோசை தான் வேணும். இது என்ன தோசை?
ரோஸ்ட் வேணுங்கிற தோசையை சுட்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு வேண்டாம். நான் கேட்டது ரோஸ்ட், நீங்க கொடுக்குறது தோசை. தோசைலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோசை வேணும். இஷ்டம், சாப்பாட்டுல இஷ்டம், ட்ரெஸ்ல இஷ்டம், எல்லாம் 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 இஷ்டம் 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 இஷ்டம். இஷ்டத்தை ஜெயிச்சிடணும், அடக்கிடணும். 1 சாமுவேல் 3:17 படி அடக்கிடுங்க, இஷ்டத்தை ஜெயிச்சிருங்க. தன் இஷ்டத்துக்கு விட்டோம் அப்படின்னா தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இந்த வார்த்தை இருக்குல்ல முன்னால பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 'பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும்'. அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். 20 எடுங்க, படிங்க பார்ப்போம். 22 பாருங்க, 20 நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு, அவனை விட்டு என்ன செய்யும்? அகற்றும். அந்திப்பா வரியா? ஒரு சின்ன டெமோ அப்படியா? நீதான் எனக்கு கோஆபரேட் பண்ண, சீக்கிரம் ஓடியா. எல்லாம் கவனிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதை எப்படி வச்சுக்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே பாப்ப பாருங்க. அந்த 22 நீதிமொழி 22:15 பாத்துங்க. பிள்ளையின் நெஞ்சில், கரெக்டா? பிள்ளையினுடைய நெஞ்சில் மதியினம், foolishness, மதியினம் ஒட்டி இருக்கும். இத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஒரு பிரம்பு கொடுத்திருக்கிறார். அது எங்க போட்டிருக்கு? அதை, இந்த மதியினத்தை, அந்த இஷ்டத்தை, டிசோபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படியாமையை, அந்த முரட்டாட்டத்தை, அந்த மதியினத்தை, அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் அப்படின்னா கேட்டு. இங்க அடிச்சா எது போகுதா? விளங்குதுங்களா? எங்க அடிச்சு இந்த தண்டனையின் பிரம்பு இங்க கொடுத்து இங்க எடுக்கணும். இது சில பேர் என்ன செய்யறது இல்லைன்னா பயன்படுத்த இல்லை. ஒண்ணு இல்ல, கண்ணு கடுகு பொறுக்கி கொடுத்துட்டேன் சொன்ன, கண்ணு உனக்கு ரோஸ்ட் ஊத்திட்டேன் கண்ணு, முடிஞ்சிருச்சா கதை? அப்ப எப்படி இருக்கும்? அது எங்க இருக்கும்? அவ்வளவுதான், அங்கேதான் நெஞ்சிலதான் இருக்கும், மதியம் அங்கதான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது தேவன் நம்மள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த மதியினத்தை எப்படியாவது எடுத்தணும். ஆல்வேஸ் இல்ல, எல்லாத்துக்கும் இல்ல, கண்டது கிட்டதுக்குலாம் இல்ல. சிலர் தவறா செய்யறாங்க, தப்பா செய்யறாங்க, அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. மதியினத்தை போக்குவதற்கு தண்டனையின் பிரம்பு நெஞ்சில் உள்ள மதியினத்தை அகற்றும். இதை நம்ம தவறிட்டோம்னு வச்சுங்க, இதை நம்ம பயன்படுத்த தவறிட்டா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் இன்னொரு வார்த்தை 27ஆம் அதிகாரம் 22:15 தவறிட்டா, நீதிமொழிகள் 22:15 நாம் தவறிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளை தூக்கி எங்கதான் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னா 27ஆம் அதிகாரம் நீதிமொழியில் 27:22 எடுங்க, படிங்க. மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. போச்சுரா, இன்னொரு வாசிப்போம். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. நிறைய பேருக்கு உரலும் தெரியல, உலக்கையும் தெரியாது, நொய்யும் தெரியாது. யார் இந்த நாட்கள் நொய்ய கண்டா? இன்னும் நொய்யி, நம்மளுக்கு இந்த வார்த்தையே புரியல. என்ன நொய்யி? நொய்யின்னு என்னன்னு தெரியல, உலக்க என்னன்னு தெரியல, உரல்னா என்னன்னு தெரியல. இப்ப எல்லாம் அதை போய் பார்க்கணும்னா அதுக்கு போய் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் உரல், இதுதான் உலக்கை,
இதான் நொய் அப்படின்னு இல்ல. பாருங்க, நீதிமொழிகள் 22:15 நாம் தவறிட்டோம் அப்படின்னா, இப்ப அந்த மூடனை இந்த பிள்ளையில் உள்ளதான இந்த நெஞ்சில் உள்ள மூடத்தனத்தை நீக்குவதற்கு அவனை தூக்கி எங்க போட வேண்டியதா இருக்கு? அடுத்தது எங்க? உரல் உலக்கையில போட்டு என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? குத்துனாலும் என்ன செய்யாதான். இந்த நிலைமை ஒரு குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது, நம்மளுடைய இளைய பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. தேங்க்யூ. இவருக்கு ஜோரா நமக்கு கோஆபரேட் பண்ணாரு. சோ இவைகளெல்லாம் இருதயத்துல வச்சுக்கோ. பிறர் செய்யும் பாவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம்? உடன்பட வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பழைய உடன்படிக்கையில் 3 ஊழியங்கள் இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு பழைய உடன்படிக்கையில் 3 ஊழியம். ஒன்று தீர்க்க தரிசன ஊழியம், இன்னொரு ஊழியம் ஆசாரிய ஊழியம், இன்னொரு ஊழியம் லீடர், ஜனங்களை முன்னிருந்து தேசத்தை நடத்துவதற்கு உண்டான ராஜா. ஒன்னு கிங், இன்னொன்னு பிரிஸ்ட், இன்னொன்னு ப்ராஃபெட். ஒருத்தர் இன்னொரு மினிஸ்ட்ரி செய்ய முடியாது, யாராவது ஒண்ணுதான் செய்யலாம். கிங்கா இருக்கணும். உசியா ராஜா சம்பந்தம் இல்லாம ஆசாரியருக்கு அடுத்த வேலைக்கு போட மாட்டிய தேவன் அவனை அடிச்சார். பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஒருத்தன் ஒரு வேலையை தான் செய்ய முடியும். ஒன்னு கிங்கா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், இல்லைன்னா தீர்க்கதரிசியா இருக்கலாம், அவ்வளவுதான். புதிய உடன்படிக்கையில் நாமே ராஜாக்கள், நாமே ஆசாரியர்கள். புதிய உடன்படிக்கையுடைய மேன்மை. பழைய உடன்படிக்கையில் எல்லாரும் கருத்தா நீங்க கவனிச்சுங்க. தீர்க்கதரிசி கிளாசிக்கான தீர்க்கதரிசி யார் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. பிள்ளைகள் லஞ்சம் வாங்குறவர்கள், பொருளாசை கொண்டவர்கள். அவர் தீர்க்கதரிசியா இருந்த சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க விட்டார் பழைய ஏற்பாட்டுல. ஆனால் ஊழியம் செய்ய முடிஞ்சுச்சா? ஊழியம் செய்ய முடிந்தது. அதான் பழைய ஏற்பாடு. ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல், அவன் வாழ்நாளில் எல்லாம் பேசின ஒரு வசனம் கூட தரையில விழல. ஆனால் பிள்ளைகளை வளர்க்க தவறினவன். பிள்ளைகள் லஞ்சம் வாங்குறவர்கள், பொருளாசைக்காரர்கள். பழைய ஏற்பாட்டுல அவர் ஊழியம் செய்ய முடிஞ்சுச்சா? ஊழியம் செய்ய முடிஞ்சுச்சு. ஒண்ணு. ஆசாரியன் ஏலி, ஆசாரியனுக்கு உதாரணம் ஏலி. அவன் தேவபக்தியா தான் இருந்தவர், பின்வாங்கி போனவர். பிள்ளைகளை தேவபக்தியில நடத்தினாரா? நடத்தல. பேலியாளின் மக்கள், ஒர்த்லெஸ் மென், ரவுடிஸ், சபையில காணிக்கையை திருடுகிறவர்கள், கொயர்ல உள்ளதான பிள்ளைகளை கை வைக்கிறவர்கள், வொர்ஷிப்ல மியூசிக்ல கொயர்ல இருக்கக்கூடியதான வாழ்வு பிள்ளைகளை கண்ணம் விடுகிறவர்கள், கை வைக்கிறவர்கள், ஓப்னி பிணக்காஸ், வீணப்படும். அப்பா ஆசாரியனா பழைய ஏற்பாட்டுல செய்யலாம். மூன்றாவது தாவீது ராஜா. பிள்ளைகள் எல்லாம் அதோனி ஆகட்டும், அம்னோன் ஆகட்டும், அப்சலோம் ஆகட்டும், எல்லாம் உருப்படி இல்லாத இல்லை. அம்னோன், அப்சலோம், அதோனியா. சரி, அப்ப பழைய ஏற்பாட்டுல ராஜாவா இருக்க முடியுமா? ராஜாவா இருக்கலாம். இந்த சிந்தையை நான் முதல்ல எடுத்துனோம். நம் மத்தியில புதிய உடன்படிக்கையில் என்ன செய்ய முடியாதுன்னா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை முடிச்சிருங்க. நேரம் தெரிஞ்சிருக்கணும். ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், தேவ பக்தியாய் தன்னுடைய நடத்த அறியாதிருந்தால், எஸ்பெஷலி தன் பிள்ளைகளை கீழ்ப்படுத்த தவறிட்டா முடிஞ்சு போச்சு. அவர்கள் புதிய உடன்படிக்கையில் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு உதாரணம் காமிக்கிறாங்க. அது இஸ் ஓல்ட் கவெனன்ட். அவர் தாவீது ஆகட்டும், ஏலி ஆகட்டும், சாமுவேல் ஆகட்டும், பழைய ஏற்பாட்டுல அவர்களுக்கு எம்பசிஸ் அதுல கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய நம்முடைய முக்கியத்துவம் வலியுறுத்தல் எதுல அப்படின்னா, ஃபேமிலி,
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், பிள்ளைகளை கீழ்ப்படுத்த தவறிட்டோம், டிசோபீடியண்டா இருந்தாங்கன்னு வச்சுங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிச்சு, தீத்துவின் புஸ்தகம், தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் சொல்லப்படணுமா? 6ஆம் வசனத்துல தீத்து எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், குற்றம் சாட்டப்படாதவன், ஓகே, ஒரே மனைவியுடைய புருஷன், பிள்ளைகளை குறித்து என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அடங்காதவன் அப்படின்னு பேர் எடுக்க கூடாது, அடங்காதவன் என்று பேர் எடுக்கக்கூடாது. அடுத்தது, விசுவாசம் உள்ள பிள்ளைகள். There are 3 things mentioned. ஒன்னு, துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, அடங்காதவன் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, they should have faith, விசுவாசம் இருக்கணும். ஜீசஸ் மேல விசுவாசிக்கணும், காஸ்பலை விசுவாசிக்கணும், காட விசுவாசிக்கணும், தேவனுடைய வழிகளை, தேவனுடைய நியமங்களை, சபையை, தேவ வார்த்தை, ஃபெய்த், ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே கண்காணியாக நியமிக்கலாம், ஏற்படுத்தலாம் அப்படின்னு தீத்துக்கு பவுல் சொல்றாரு. அவ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நம்மளுடைய பிள்ளைகளை புதிய உடன்படிக்கையில் நாம் இங்க லீடரா இருக்கணும் அப்படின்னா, லீடரா இருக்கணும், கண்காணிப்பா இருக்கணும், உதவிக்காரர்களா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி பிள்ளைகள் அடங்காதவன் பேர் எடுத்துடக்கூடாது, துன்மார்க்கன்னு பேர் எடுத்துடக்கூடாது, ஒழுங்கீனன் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடாது, விசுவாசம் இல்லாத பிள்ளைகள் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடாது. சோ நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவ பக்தியில வளர்ப்பதற்கு அவர்களை எங்கெங்கெல்லாம் நாம் கண்டிக்கணும். நாம் எதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த நாள்ல நாம் காரியத்தை தொடர்ந்து உள்ள சத்தியங்களை வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். ஒன்று, பிறர் செய்யற பாவத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. ரெண்டாவது, நாம் பாவம், இப்ப ஆக்சுவலா பிள்ளைகளுடைய பாவத்துக்கு யார் உடனாளி சொல்லுங்க? ஏழு உடன்பட்டார், ஆண்டவர் முடிச்சிட்டாரு. என்னை பார்க்கிலும் உன் குமாரனை நீ ஏன் மதிப்பானேன்? என்னை பார்க்கல என் குமாரனை மதிப்பானேன். ஏலி என்ன பண்றாருன்னா, வயசாயிடுச்சு, அவளை சிலர்லாம் டிபெண்டன்ட், சிலர் பிள்ளைகள் வந்து பாவத்தில் இருப்பாங்க, அவள்கிட்ட பணம் காசு வாங்கிட்டு இருப்பாங்க. அவர்களை நான் என்ன சொல்றது? எத்தனை பேர் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து தேவனுக்கு என்று உன்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, நீ எனக்கு மாசம் மாசம் அனுப்புற பணத்தை நீ அனுப்பாதன்னு எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க? நான் அவருடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நான் அவருடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது. என்பது இந்த காரியத்தில் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கா? உன் பையன் பாவத்தில் இருக்கானே, துன்மார்க்கத்துல இருக்கான், அவன் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றான், இதை குறித்து உங்களுக்கு எது இருக்கா அப்படின்னா, ஏலி வாங்கிக்கிட்டார். பிள்ளைங்க கொடுக்க பிறர் செய்யும் பாவத்திற்கு நான் உடன்பட வேண்டாம். ஜோமனும் கண்களை மூடும். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்களில் எவ்வளவோ காரியங்களில் நாங்கள் பிறர் செய்யும் பாவத்துக்கு அறிந்தும் அறியாமலும் நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம். எங்கள் மீறுதல்களை எங்களை தயவா இங்க மன்னிங்க. நீதியற்ற, கனியற்ற, நற்குணமற்ற, உண்மையற்ற காரியங்களில் நாங்கள் உடன்படாதபடிக்கு கண்டிக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் கண்டிக்க, பட்டயத்தை எடுக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் பட்டயத்தை எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவத்தை கண்டும் காணாமலும் நாங்கள் இருந்துட வேண்டாம், அதை சீரியஸாய் நாங்கள் பாவிக்கிட்டோம். பிறர் செய்யும் பாவத்துக்கு நாங்கள் உடன்படாதபடிக்கு எங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ள எங்களை கிருபை செய்திருந்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எழுந்து ஒரு பாடலை படிப்போம். நாம் பிறகு நாம் குழந்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம்.